அழுந்திய சிந்தை அரக்கி அலக்கண் எழும் துயர் காதலின் வந்து எதிர் நின்றார். இலக்குவனிடத்திலே அழுந்திய சிந்தை உடையவளாகிய அயமுகி அலக்கண் எழுந்துயர் காதல், துன்பத்தை தருவதாகிய காதல் அவளுடைய எண்ணத்திலே மனத்திலே விளைந்த காரணத்தினாலே காதலின் வந்து எதிர் நின்றார். இலக்குவனுக்கு எதிரிலே வந்து நின்றாள். புழுங்கும் என் நோவோடு புல்லுவன் நன்றி, என்னுடைய மனசுல புழுக்கத்தை தரக்கூடிய வெம்மையை உண்டாக்கக்கூடிய என் நோவு இருக்கிறதே, காதல் நோவு, இந்த நோவோடு இவனை நான் புல்லுவேனே அன்றி, இவனோடு நான் கூடி கலந்து மகிழ்வேனே தவறாமல் இவனை விழுங்குவனோ, இவனை சாப்பிடுறதா இல்ல இவனை விழுங்குறதா இல்ல இவனோடு கூடுவதா அவளுக்கு டயமா. புழுங்குவேனோ, புழுங்கும் என்னோடு புல்லுவன், புழுங்கும் என் நோவோடு புல்லுவன் அன்றி, அப்படி சாப்பிட்டேன்னா அப்புறம் நானும் தனிமையும் தான் நிக்கணும் ஏற்கனவே இருக்கிற மாதிரி. இறந்தன இலக்கணத்திலே அலக்கணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அலக்கணம் இல்லை அப்படின்னு இறந்தனன் எய்திய போது இசையாது கரந்தனே நனை கொண்டு கடந்து என் முரஞ்சினில் மேவி முயங்குவன் என்று விரைந்து எதிர் வந்தனள் தீயினும் வெய்யாள். தீயை காட்டிலும் கொடுமையாகிய வெம்மையை கொண்டவளாகிய அந்த அரக்கி அயோமுகி, நான் இவனை நெருங்கி வேண்டி கேட்டுக்கொள்வேன். வேண்டி கேட்டுக்கொண்டு சம்மதிக்காமல் மறுத்து விட்டானே ஆனால் முரஞ்சின என் குகை, முரஞ்சினில் மேவி இவனை தூக்கி போயிடுறேன், என் குகையில வச்சுக்கிறேன். குகையில வச்சதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவனுக்கு கோபம் ஆகும் இல்லையா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இவனுக்கு கோபம் ஆகும் இல்லையா, அப்போ இவனோட கூடி கலந்து இன்பம் பெறுவேன் அப்படின்ட்டு விரைந்து எதிர் வந்தனள் தீயினும் வெய்யாள். இவங்க எல்லாருக்கும் ஒரே பேட்டர்ன் தான், ஒரே பேட்டர்ன். அரக்கர் சிந்தனை அப்படிங்கிறது எதிராளியோடைய சிந்தனையை பத்தி கவலைப்படாது. தனக்கு எது பிடிச்சதோ அது, தனக்கு பிடிச்சிருந்தா தனக்கு சம்மதம் தான் அதை அடைந்தே ஆகணும். எதிராளிக்கு அதுக்கு ஒரு மனசு இருக்குங்கிறதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே மாட்டாங்க. உயிர்ப்பின் நெருப்பு உமிழ்கின்றாள் என்ற ஒன்ற, உயிர்ப்பின் நெருப்பு உமிழ்கின்றாள் ஒன்ற எயிற்றின் மலைக்குளம் மென்று இனிது உண்ணும் வயிற்றள் வலத்தோடு மாசுணம் வீச கயிற்றின் அசைந்த முளைக்குழி கண்டான். உயிர்ப்பின் நெருப்பு உமிழ்கின்ற பெருமூச்சினால் நெருப்பை வெளிவிடுகின்ற எயிற்றின் மலைக்குளம் மலைக்குளம் மென்று இனிது உண்ணும், மலைகளை எல்லாம் கடிச்சு முழுங்கக்கூடியவளாகிய, மென்று தின்னக்கூடியவளாகிய, அவ்வளவு பெரிய ஆழ்த்த வயிறும் வயிற்று வயக்கோடு மாசுணம் வீசு கயிற்று இசைத்த முளைக்குழி, மார்பிலே கச்சி அணிந்திருக்கிறாள். எந்த கட்சி அப்படின்னு சொன்னா மலைப்பாம்பை கச்சா அணிந்திருக்கிறாள். மாசுணம் அப்படின்னா பாம்பு அப்படிங்கிறது தான் பொருள். மலைப்பாம்பு அப்படிங்கிறது மாசுணம்ங்கிறது பெரிய பாம்பு. மலைப்பாம்பு கச்சாக அணிந்து குழி விழுந்த கண்களோடு, அஜமுகி குழி விழுந்த கண்களோடு வருகிறார். பற்றிய கோளரி யாழி பணிக்கண், பற்றிய கோளரி யாழி
பணிக்கண் தெற்றிய பாத சிலம்பு தரித்தாள். இற்று உலகு யாவையும் ஈருறும் அன்னாள் முற்றிய ஞாயிறு போல் முகத்தாள். அஜமுகி அயமுகி தன்னுடைய பிடித்த என்னென்ன அது அந்த விராதனுக்கு என்னென்ன வர்ணனை எல்லாம் இருந்ததோ அதுவும் இருக்கு. அவன் வந்து நீங்க தாடக 2 யானையை எடுத்து முடிச்சு போட்டு மேல கழுத்து மேல தொங்க விட்டு மார்புக்கு கச்சி அடித்து வந்தான். ஆமா, தாடக போது நீங்க இல்லை. அயோமிக்கு தான் பிடித்த வலிய சிங்கங்களையும் யாழிகளையும் பாம்பாகிய கயிற்றுல மாறி மாறி தொடுத்து. அது என்ன ரொம்ப என்ன ரசனை பாருங்க. ஒரு மல்லிகை ஒரு சண்பகப்பூ வச்சு தொடுக்கிறாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி தொடுத்து கதம்பமா தொடுத்து அது வந்து தன்னுடைய காலில் சிலம்பா கட்டிட்டு யானையையும் யாழிகளையும் சிங்கங்களையும் மாற்றி மாற்றி தொடுத்து பாம்பால தொடுத்து தன் காலில் சிலம்பா கட்டிட்டு பனிக்கண்ங்கிறது இது பாம்பு பனி. இதுல வந்து யானை வரல, சிங்கத்தையும் யாழையும் மாற்றி. சிங்கங்கிறது சிங்கம், யாழி அந்த யானையும் சிங்க உடலும் யானை முகமும். யானையோட துதிக்கையோட இருக்கும், யானை துதிக்க இருக்கும், சிங்கிற மாதிரி உடல் இருக்கும். சிலம்பினை தன் கால்களில் அணிந்தவளாகி ஊழிக்காலத்தை நெருங்க நெருங்க சூரியனுடைய வெண்மை எப்படி அதிகாரிக்குமோ, இட் இஸ் வண்டர்ஃபுல் சயின்ஸ் இல்லையா? நாள் ஆக ஆக சூரியனுடைய அளவும் பெருசாகுமா, வெம்மையும் அதிகமாகும். ஜெயண்ட் ஆகி அது என்ன பண்ணா அப்பளம் பொறிக்கிற மாதிரி, அப்பளம் சொல்ற மாதிரி பூமியை சுட்டு முறிக்கணும். ஊழிக்காலத்துல அதுதான் ஊழிக்காலம் சொல்றாங்க. அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சயின்ஸ்ல பொருந்தி வரக்கூடிய விஷயங்களா இருக்கு. நமக்கு வந்து அதுக்கு மேல நம்ம ஆராய தெரியல நமக்கு. ஆனா நமக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்குன்னு சொன்னா அதெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்றதா அது பார்த்தா அதுல இருக்கும். செய்யறாங்க, நிறைய பேர் அதை செய்யறாங்க. நிறைய இடத்துல பைபிளை எடுத்து வச்சுட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. இந்த மாதிரி ரிசர்ச்சுக்கெல்லாம் உட்படுத்துறாங்க. இந்த மாதிரி உட்படுத்தினா எத்தனை விஷயங்கள் தெரிய வருமோ நமக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் இருக்கு, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் ஊழிக்காலம்னு ஒன்று வருது, அதுல வந்து சூரியனோட வெம்மை அதிகமாகும். சூரியன் வந்து காணாம போகும்னு சொல்ல வேண்டியது தானே? சூரியன் வந்து சூரியனோட வெம்மை அதிகமாகி அதுக்கப்புறமா தான் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம். அப்புறம் என்ன அடுத்த பாட்டு என்ன? ஆழி வரக்க முகக்க அமைந்த மூளை எனப்பொலி பிளவாய் மொய் பிளவாய். மொய் அடர்த்தியான திரண்ட பலம் நிறைந்த மொயம்பு அப்படிங்கிறோமே, அதனுடைய ரூட். ஆழி கடல் வற்றும்படியாக ஆழி வரக்க முகக்க அமைந்த மூளை. அவளுடைய முகம் எப்படின்னா பெரிய கோளைன்னு வச்சுக்கோங்க. மூளைனா பெரிய குகை, அந்த குகை மாதிரி வாய், பில வாய். மூளை தானே குகை, மூளை. மூளை அப்படிங்கிறது தான் மூளை தான் மூளையா முகந்து இல்ல. இந்த மூளை வந்து அகப்பை. அகப்பையை போல மூளை எனப்பொறி மொய் பில வாயாள்னு சொல்லியிருக்காங்க. பிளந்த வாய், அந்த அகோபிலம். அகோபிலத்தை அகோபிலம். மொய் பிளவாய. கூழை புறத்து தலைவனோட பக்கங்கள்ல அடர்ந்து விரிந்த செம்பட்டை படர்ந்த முடி, செந்நிறமான கூந்தல் விரிந்து விளங்கிய நிலையில் 4 பக்கத்திலையும்
படர்ந்து இருக்கிற காரணத்தினால ஊழித்தீய போல அவளுடைய தலை டான்சிங் ஃபயர் உருவத்தை ஒத்திருந்தாள். தடி தடவை தனித்தடவ பதங்களை தழுவ கால் எரிந்து அடைய குடல் கெழுமும் நினைத்தாள். அடித்தளவ பட அரவம் இசைக்கும் கடித்தளம் உற்றவள் உரும் கரிப்பாள். இவை நிறை ஒப்பனை என்ன விற்பாள். அவை குளிர கடித்து அழுதும் ஏற்றாள். குவை புதிய கடல் குமுற உரைப்பாள். அவையில் துடித்தீர் நாண நடப்பாள். நீல் அரவ சரி கால் கை நிலைத்தாள். ஆள் அரவ புதிவாரம் அடைத்தாள். யாதையினை பலதாது இசைத்தாள். போல் அரியை கொடுத்தாள் உழைத்தாள். நின்றனல் ஆசையின் நீர் கலுரும் கண் கொண்டு நிகர்ப்ப உதிர்ப்ப விழிப்பாள். மின்தெரிகின்ற ஏற்றின் கிழக்கால் கன்று இருந்து திருக்கோதரை கண்டாள். பண்டையில் நாசி இழந்து பதைக்கும் தின் திறதோடு தாடகை சீரால் கண்டகர் ஆய அரக்கர் கடத்து ஓர் ஒன்தொடி ஆம் என்பது உணர்ந்தான். சொல்லிட்டான் பார்த்தோட சொல்லிட்டான். இது என்னது நாசி இணைத்தவளோட தாடகையோட ஒத்த வழிகள். அடித்தடவ தலை பல தழுவ தாள் நெடிது அடைய குடர் கெழுமு நினத்தோன் படி தடவ பல பாவம் இசைக்கும். பல பாவம் தானே பட அரவம் இசைக்கும். பாவம் இருக்கு, என்ன பாவமா தெரியல. பட அரவம் இசைக்கும் கடிதளம் உற்றவள் உருவு கரிப்பாள். ஒலி எழும்படியாக இடி போல ஒலி எழும்படியாக பற்களை கடிக்கிறாள். என்ன தடி அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் சொல்றாங்க. அளவுகோல்னு ஒரு பொருள் சொல்லியிருக்கார். தடி அப்படிங்கிறதுக்கு மாம்சம்னு ஒரு அர்த்தம். தடிங்கிறதுக்கு மாம்சம்னு ஒரு அர்த்தம். தடிங்கிறதுக்கு மாம்சம்ங்கிறதுக்கான பொருள் உண்டு. தனக்கு உணவாகின்ற மாம்சத்தை தேடுவதற்கு பல இடங்களிலே சென்று தடி தடவ தலைவல தழுவ தாள் காலடியை மிருகங்களின் காலடியை வெகு தூரத்துக்கு தடம் பற்றி செல்லக்கூடிய முயற்சியில அவளுடைய வயிற்றில் அமைந்த கொழுப்பு நிறைந்த மாம்சம் ததும்பிக் கொண்டிருக்கிற வயத்துல படி தடவை பாவம் இசைக்கும், அரவம் இசைக்கும், பட அரவம் இசைக்கும். பாம்பினது படத்தை போன்றால் விலை உடையவள் அப்படின்னு ஒரு பொருள் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? படி தடவை பாவம் இசைக்கும், படி தடவை மாமிசமாகிய உணவு தரையில் சிந்தவும் படி தடவை பல பாவம் இசைக்கும். மிக்க பாவங்களை செய்வதற்கு காரணமாக அல்குலை உடையவளும் ஊர்வு கரிப்பாள். இடியை ஒத்த ஓசை உண்டாகும்படி பல்லை கடிப்பவளும் இவை இறை ஒப்பன என்ன விடிப்பாள். இவை சிவபெருமானை ஒப்பன என்னுமாறு சிவந்த விழியாக அவருக்கு தான் தழல் விழி. அந்த தழல் விழிய அவருக்கு ஒரு விழி, இவளுக்கு ரெண்டு விழியும் தழல் விழி. அவை குளிர கடிதழலும் எயிற்றாள். கடிது அழலும் எயிற்றாள். மிகவும் கொடுமை. அவை அந்த நெருப்புகள்லாம் குளிர்ச்சி என்று சொல்லும்படி இவளுடைய கொடுமை முக்க பற்களை உடையவள். குவை கண்கள் அந்த கொடுமை போதாதுன்னு இது அதுக்கு மேல பற்களுக்கு அதுக்கு மேல கொடுமை அதிகமாக இருக்கிறது. குவை கொலை கடல் குவிய அலைப்பாள். குமுற உரைப்பாள். கடல் குவிய அலைப்பாள். குவை மலைகள் நிலை குலைந்து அழியும்படியாகவும் குவை கொலைய மலைகள் குலைந்து போகும்படியாகவும் கடல் குவியும்படியாகவும் ஒரு இடத்துல திரளும்படியாகவும் அல்லது இதுல என்ன இருக்கு? கடல் குமுற உரைப்பாள். கடல் குமுறும்படியாகவும் அடிக்கிற அடியில போட்டு கலக்கல அலைப்பாள்.
கடலை அழைக்கிறவள், மலைகளை அழைக்கின்றவள், நவையில் புவித்திரு நாண நடப்பாள். குற்றமில்லாத பூமி தாய்க்கு தானும் பெண் தானே அப்படிங்கிற காரணத்தினால வெட்கம் ஏற்படும். அதிர அதிர நடக்கிறது, அதிர அதிர நடக்கிறது, பூமி எதிர நடக்கிறது. பூமிக்கே நாணம் ஏற்படும்படியாக நடக்கின்றவள். நீளரவர் சரி தாழ்கை நிறைத்தாள். நீண்ட பாம்புகளை வரிசையாக வளையலாக அணிந்திருக்கிறார். பாம்புகளை எடுத்து அழகா. ஆளரவ புலி ஆரம் அணைத்தாள். புலிகளை கோத்து மாலையாக அணிந்து கொண்டு யாழியினை பல தாழி இசைத்தார். யாழிகளை கோத்து, தாலினா இந்த தாலி இல்ல, மங்கள தாலி இல்ல, மாலை அதுதான். கழுத்துல கட்டி இருக்கிறதெல்லாம் தாலிதான். அண்ணனுக்கு கட்டி ஐந்து படை தாலின்னு சொல்றது, ஐந்து படை தாலின்னு சொல்றது. கழுத்துல தொங்கக்கூடியது எல்லாமே தாலிதான். யாழினை பல தாலி இசைத்தாள். கோளரியை கொடு தாழ்குழை இட்டாள். சிங்கங்களை கொண்டு காதுல குண்டலங்களை அணிந்து கொண்டு, அணிய முடியும் காதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஓட்டை, அதை தூக்கி வச்சுனா ஆச்சு. இந்த பக்கம் தாடியோட அழகா இருந்தது இல்லையா? பெடரையோட சிங்கத்தை தூக்கி தொங்க விட்டுட்டா தலையை மட்டும் தொங்க நீட்டிட்டு இருக்கிறத கற்பனை பண்ணுவாரு. பிரமாதமா இருக்கும். கோழிரை கொடு தாழ்கொழை இட்டால். இதெல்லாம் நீங்க ஒரு இதை உருவாக்கினீங்கன்னா, கிராபிக்ஸ் உருவாக்கினீங்கன்னா என்ன பிரமாதமா இருக்கும் அந்த காட்சியெல்லாம். நின்றல் ஆசையின் நீர் கல்லுழும் கண் குன்றி. லயன்ஸ் கட் ரொம்ப ஃபேமஸ். அதே அப்பா. சிங்கம் மூஞ்சி, சிங்கம் மூஞ்சி சொன்ன மாதிரி தான். சிங்கத்தோட மூஞ்சி அப்படி வெளில நீட்டி விட்ட. இது வந்து லயன் மாதிரி டிசைன். ஒரு நெச்ச லைனே எடுத்துக்காத மாட்டினா அது அழகா இருக்கு. அது ஆக்சுவலி அது ஒரு ஆர்னமெண்ட். அவ்வளவு முக்கியம் பாருங்க, எவ்வளவு டிசைன் இருக்கு பாருங்க. எங்க இருந்ததா இது சிங்கம், இது சிங்கம், எல்லாமே சிங்கம். சிங்கத்தை காலில் மாட்டிக்கிறது ஒரு ஃபேஷன் தான். லைன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கம்பன் வந்து பண்ண கற்பனை இதுவே இது மிகை கற்பனை, மிகை நகர்ச்சி அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. எல்லாமே பிராக்டிக்கலா இருக்கிறது தான். நின்றனன் ஆசையில் நீர் கல்லுழும் கண் குன்றி நிகர்ப்ப குளிர்ப்ப விழிப்பார். குன்றிமணியை போன்ற சிவந்த கண்களை கொண்டு மனம் குளிர்பவர்களாக நின்றார். முதல் தடவை மனம் குளிர்ந்துக்காக. அப்பொழுது மிகுந்த இருட்டில் திரிகின்ற எகிற்றின் விளக்கால் கன்று இருளில் திருக்கோளரி கண்டாள். அவளுடைய பிளாஷிங் பல்லுடைய வெளிச்சம் பட்டு தெரிக்கிறது இல்லையா? சூரிய சந்திர வெளிச்சம், சூரிய வெளிச்சம் எல்லாம் பட்டு தெரிக்கக்கூடிய அந்த மின்னக்கூடிய பற்களின் வெளிச்சத்தினாலே அங்கே இலக்கோன் உலவுவதை கண்டாளாம். பயங்கரமான பெரிய பல்லுடைய பிரகாசத்தினால, அவளுடைய பல்லுடைய ஒளியினால, பல்ல பட்டு தெரிக்கின்ற ஒளியினால பாரதி பாட்டு பல்ல கனி இதழில் பாய்கின்ற நிலவை எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது இன்னொரு டைமென்ஷன் வச்சுக்கணும். அது ஒரு டைமென்ஷன், இது ஒரு டைமென்ஷன். இதுல வந்து என்னன்னா, இது இலக்கணத்துக்கு தெரியல. இப்பதான் பாக்குறேன். இவ்வளவு நேரமா அவ வந்து பாம்பு மாதிரி பின்னால போயிட்டு இருக்கா. இப்பதான் அந்த வாயை திறந்திருக்கா போல இருக்கு. அந்த வெளிச்சம் அந்த பாடல அவளை பாக்குறேன். இது வரைக்கும் இலக்கணம் கவனிக்கலாம். நின்றனள் ஆசையின் நீர் கலுழும் கண் குன்றி நிகர்ப்ப குளிர்ப்ப விழிப்பார். மின் தெரிகின்ற ஈற்றின் விளக்கால் கன்று இருளில் திருக்கோளரி கண்டாள். பண்டையின் நாசி இழந்து பதைக்கும் தின்திரளாளோடு தாடகை சீராள். கண்டகராய அரக்கர் கணத்தோர் ஒந்தொடியாம் இவள் என்பது உணர்ந்தார். முன்பு
ஆசி இழந்து பதைத்தவளாகிய சூர்பனகை, தாடகை, திந்திரலாளோடு பதைக்கும் திந்திரலாளோடு தாடகையோடு சூர்பனகையோடு தாடகை பேரை சொல்லியாச்சு. சீராள் அவளோட ஒத்தவழிகள், அவளுடைய சிறப்பை கொண்டவர், அவளுடைய சிறப்புகளை எல்லாம் மொத்தமா சேர்த்து வாங்கிட்டு இருக்க. கண்டகராய அரக்கர், கொடியவர்களாகிய அரக்கர் கணத்தார், கொடியவர்களாகிய அரக்கர் கூட்டத்திலே பிறந்த வழிகள். ஒன்றொடியாம், ஒன் தொடி, கொடிதானே இல்ல, தொடினாக்க ஆபரணங்களை பூண்டவர். துத்தர்களுடைய தொடிகை அணிந்த ஒல்லிய தொடிகை உடைகள். தொடி இந்த இங்க போடுறதெல்லாம் தொடிதான், வளையும் தொடிதான். பொன்தொடியே அப்படின்னா வளை. துடினா உடுக்கு, துடினா அது சில சமயங்களில் என்ன ஆகிடும், சிமிலர் சவுண்டிங் வேர்ட்ஸ் ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணுறோம். பொன்தொடியாம் இவள் என்பது உணர்ந்தான். பாவியராம் இவர் பண்பிலர் நம்பால் மேவிய காரணம் வேறிலை என்பான் மாயியல் காணின் பயங்கிருள் வந்தாய் யாவளடி உரை செய்கடிதென்றான். பேசினனுக்கு எதிர் பேசுரன் ஆனால் உழன்றையர் சிந்தை அழுந்தான் நேசமில் அன்பினன் ஆகிய நின்பால் ஆசையின் வந்த அயோமுகி என்றாள். பின்னு உரைப்பவள் பேரெழில் வீரா உண்ண ஒருத்த தொடாமுலையோடன் பொன்னின் மணித்தட மார்பு புணர்ந்தன் இன்னுயிரை கடி தீகுதி என்றாள். ஆரிய சிந்தையல் அறுதுரை செய்ய சீரிய கோளரி கண்கள் சிவந்தான் மாநில வார்கனை இவ்வுரை வாயில் கூறிடின் நின்னுடன் கூறிடும் என்றான். மற்றவன் அவ்வுரை செப்ப மனத்தால் செற்றிகள் கைத்துணை சென்னியில் வைத்தாள் கொற்றவன் நீயனை வந்துயிர் கொள்ள பெற்றிடி நின்று பிறந்தனன் என்றாள். தொடி குறுந்தொகையில தொடி நிகழ்ந்தனவே தோல் சாய் நிகழ்வு ரொம்ப பிரபலமான உடல் தொடி நிகழ்ந்தனவே தோல் வழக்குதான் பின்னும் உரைப்பவள். அதெல்லாம் இப்ப ஃபேஷன்ல தங்கத்துல போட்டுக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் இல்லன்னா அது ஒரு தனி வியாபாரம் ஆரம்பிச்சிடும். அது ஒரு தனியா பண்டை பாவியராம் இவர் பண்பிலர் நம்பாது மேவிய காரணம் வேறில்லை என்பான். இவங்கெல்லாம் பாவிகள், பண்பில்லாதவர்கள். இவர்கள் நம்ம இடத்துல வந்து சேர்ந்தார்கள்னா அதுக்கு காரணம் வேற என்ன ஒன்றும் இருக்க முடியாது, ஒரே காரணம் தான் இருக்க முடியும் கெஸ் பண்ணிட்டான். அவன் கூர்த்த மதி, அவனோட மதி எப்பவும் ரொம்ப வேகமா வேலை செஞ்சுட்டு இருக்கும். பார்த்த உடனே மான பார்த்த உடனே மாறிச்சேன்டாங்க. மாவியல் காணின் பயங்கிருள் வந்தாய், ஏய் இருட்டுல வந்து தவழ்ந்து இருக்கின்ற இருட்டுல வந்து நிறைந்து இருக்கின்ற இருட்டுல வந்து இந்த கானகத்துல யாவலடி யார் நீ உரை செய் சொன்ன உடனே பேசினன் அங்கு அவள் பேசுற நாடா. பேசுறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கப்படாது. அங்கேயர்தான் தம் ஆசை சொல்வது அழகு அழகில்லைன்னு வேற சொல்லிப்பாங்க. அத நானே பெண்களே தான் ஆசையை சொல்லிக்கலாமா அப்படின்னு. இவளுக்கு அது கூட இல்லை. பேசினவள் அங்க அவள் பேசுற நாடாள் யாவலடி கடுகிறேன் பெண்ணன் நினைந்தான் அப்படின்னு வரும். லக்ஷ்மணன் அதெல்லாம் டீ போடுறதுக்கு கவலையே பட மாட்டான். ஊசல் ஊசல் ஒன்று ஊசல் உழன்று அழி சிந்தைகளும் தான் நேசமில் அன்பினள் ஆயின் முன்பால் ஆசையில் வந்த அயோமுகிய. ரொம்ப ஆசையோட வந்திருக்க உன் பேர்ல, என் பேர் அயோமுகி. என்ன இதை பேசுறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் கூட வைக்கல. லஜ்ஜை இல்லாத, கொஞ்சம் கூட வெக்கப்படாத, நாணம் இல்லாத, ஊசல் ஊசல் உழன்று அழி சிந்தைகளும் மனசு ஊசலாட தன்னுடைய மனம் அழிகின்றவளாகிய அயோமுகி நேசமிலன் இவனுக்கு தன்னிடத்திலே நேசம் இல்லை என்பதை புரிந்து கொண்டாள். அன்பினாயும் உன் பேர்ல நீ வந்து என் பேர்ல அன்பில்லாதவன் ஆயினும்
உன் பேர்ல ஆசையோடு வந்திருக்கிறேன், என் பேர் அயோமுகி அப்படின்னா. நேசமில் அன்பினன், நேசமில் அன்பின் ஆயினும், அன்பினன் ஆயினும். நேசம் இல்ல ஆனா அன்பினனா? நேசமில் இல்ல, நேசமில்ல அப்படி இல்லை. நேசமில்லாதவன் ஆகிய நீ எனக்கு அன்பினன் ஆகிய நின்பால், நேசம் இல்லாத நேசம் இல்லாதவ அன்பினன் ஆகிய நின்பால். இல்ல இங்க பாருங்க, இவர் கொடுத்திருக்காரு. நேசமில் அன்பினாள் தான், பெண்பால் தான். நான் இதுவரையில் உன்னிடத்தில் அன்போடு பழகாதவளாக இருந்தாலும் இப்போ வந்து உன் மேல ஆசையோட வந்திருக்கேன். அடுத்த வரியில அங்க இன்னுல ஆண்பால் போட்டாங்க, பெண்பால்னா கரெக்டா வருதா? கரெக்டா இருக்கு. அன்பினள். அப்போ ஏன்னா ஆண்பால்னா நிச்சயமா அன்பில்லாம தான் வரணும். நம்ம எதுவும் அன்பை வெளிப்படுத்தல இது வரைக்கும். அதனால நேசமில் அன்பினள் ஆயினும் என்பால் நான் இதுவரையில நேசத்தை வெளிப்படுத்த முடியாத வகையில்லாதவளாக இருந்த போதிலும், அன்பினளாக இருந்த போதிலும் முன்பாலே ஆசை கொண்டு போது இங்கே அணுகி வந்திருக்கிறேன், என் பெயர் அயோமுகி அப்படின்னா. ஒரு காட்டுல எத்தனை கட்டத்தை தான் சந்திப்பாங்க லக்ஷ்மணன் பாவம். பின்னும் உரைப்பவள் பேரழில் வீரா முன்ன ஒருத்த தொடாமலையோடு. என்ன பாயிண்டடா சொல்றாப்ப, நான் இதுவரையில என்னுடைய மார்பகம் தொடப்படாத மார்பகம். ஆமா, இது வரைக்கும் நான் எனக்கு தெரியாது. ஆண் வாசனை சிங்கத்தை மாட்டிட்டு வந்தேன், காதல சிங்கத்தை மாட்டிட்டு வந்தேன். அதுக்கு பேரு ஆட்டு முகம் இருக்கு, ஆடு சிங்கமும் பக்கத்துல ஒரே இடம் வேணும். பின்னும் முறைப்பவள் பேரழி வீரா முன்ன ஒருத்த தொடாமுலையோடும் பொன்னின் மணித்தடமாக புணர்ந்து என் இன்னுயிரை கடிது ஈகுதி என்றார். என்னை கட்டி தழுவிக்கொண்டு என்னை ஆற கலந்து என் உயிரை எனக்கு மீட்டு தருவாயாக அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டார். ஆரிய சிந்தை உடுமை தணிந்த எந்த ரகம் பள்ளி நகரம். ஆரிய சிந்தைகள்லாம் வேற அர்த்தமாயிடும், இடைநகரம் போட்டாங்க. மனமாற சொன்ன கவி மாதிரி. இந்த வாரியக்கும் ஒரு கொடுமை தணிந்த சிந்தைகள், கொடுமை தணிந்த மனமுடையவளாகிய அயோமுகி அந்த உரையை செய்ய உடனே அந்த கோபம்லாம் இவருக்கு வந்துருது. அவன் விட்ட கோபம் கூட இவருக்கு வந்துருது. சீரிய கோளரி கண்கள் சிவந்தான், ஆரிய சிந்தைகள் அது உரை செய்ய. அவ கோபத்தை தனிச்சுன்னு சொல்றா. அந்த கோபம் பூரா இவர் வாங்கிட்டு சொல்றார். சீரிய கோளரி கண்கள் சிவந்தான், மாறில வார்கனை இவ்வுரை வாயில் கூறிடும் உன் உடல் கூறிடும் என்றார். வாயில் கூறிடும் உன் உடல் கூறிடும் என்றார். கூறிடும் என்னுடைய மாறுபாடு இல்லாத கணைகள்லாம் உன் வாயில இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லுவேயானால் உன் உடலை கூறுபடுத்தும், உடலை துண்டாடி விடும் என்னுடைய கணைகள் அப்படின்னா. மற்ற அவன் அவ்வுரை செப்ப மனத்தால் செற்றில கொஞ்சம் கூட கோபம் கொள்ளாதவளாகிய அயோமுகி மனத்தால் மற்றவன் அப்படியெல்லாம் சொல்லி கூட அவனுக்கு கோபம் வரல. செற்றிலை கைத்துணை சென்னியில் வைத்தான். 2 கையையும் தூக்கி தலைமையில வச்சிடா. கொத்தவ நீ என்னை வந்து உயிர் கொள்ள பெற்றிடும் இன்று பிறந்தனர். இன்று புதிதாய் பிறந்தோம். இன்று புதிதாய் பிறந்தோங்கிற அந்த சிந்தனை எங்க வந்திருக்குன்னா எங்க வந்திருக்க மாட்டோம். நீ என்னை வந்து ஆண்டு கொண்டா என்றால் நான் இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு அயோமுகி சொல்ற. வெங்கதம் இல்லவள் பின்னர் வேலோய் இங்கு நறும்புணல் நாடுதி எண்ணின் அங்கையினால் என்னை அஞ்சலை என்றால் கங்கையும் நீர் கொணர்வென் கடிது என்றார். சுமித்திரை செய்யவள் சொன்ன சொல் அன்ன கமித்திலன் காதொடு நாசி துமிப்பதன் முன்பகல் என்பது சொல்ல இமைத்திலன் நின்றனள் இன்ன நினைந்தாள் எடுத்தனன் ஏகினன் நுழைதனுள் அடைத்துவன் வெம்மை அகற்றிய அகல் என்பது சொல். துமிப்பதன் முன்பு
அகல் முன்பகல் துணிப்பதன் முன்பு அகல் என்பது சொல்ல இமைத்திலன் நின்ற நாள் இன்ன நினைந்தான் எடுத்தனன் ஏகினன் முளைதன்னுள் அடைத்துவன் வெம்மை அகற்றிய பின்னை மாறுடனே ஒரு நன்மை உடற்படுமால் உடனே ஒரு நன்மை திடத்திதுவே நலன் என்று அயல் சென்றான். மோகனை என்பது முந்தி முயன்றால் மாக நெடுங்கிரி போலியை வவ்வா ஏகினள் உம்பரின் இந்துவோடு ஏகும் மேகம் எனும்படி நொய்தினில் வெய்யார். மந்திரம் வேலையில் வந்ததும் வானத்து இந்திர நூற்படி என்னலும் ஆனால் வெந்திரல் வேல்கொடு சூரடும் ஈர சுந்தர நூர்தரு தோகையும் ஒத்தாள். வெங்கலம் இல்லவள் பின்னரும் மேலோய் இங்கு நறும்புனல் நாடுது என்னின் அங்கையினால் என்னை அஞ்சலை என்றால் கங்கையின் நீர் கொணர்வேன் கடிதென்றாள். நீ தண்ணி தேடி இங்க வந்திருக்கேங்கிறது எனக்கு தெரியும். வெங்கலம் இல்லவள், கோபம் இல்லாதவளாக, இவ்வளவு அவன் சீறின பிறகும் அவன் கோபம் இல்லாதவளாக, மேலோய் இங்கு நறும்புனல் நாடுதியாய், இங்கு தண்ணீர் தேடிக்கொண்டு நீங்க வந்த என்றால், தேடிக்கொண்டிருக்கிறாய் என்றால், ஒரு வார்த்தை எனக்கு அஞ்சலை அப்படின்னு ஒரு வார்த்தை கை காட்டி சொன்னேன். அங்கையினால் என்னை அஞ்சலை என்றால் கையை காமிச்சு என்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டால், கங்கையிலிருந்து நீர் இங்கே எங்கே தண்ணி, நான் கங்கையிலிருந்து கொண்டதன் தண்ணியை தண்ணி கங்கையின் நீர் கொணர்வேன் கடிது என்றால் இப்போது கொண்டு வந்தது கங்கையிலிருந்து கொண்டது என்னை மட்டும் நீங்க ஏற்றுக்கொள். சுமித்திரை சேய் அவள் சொன்ன சொல்ல என்ன கமித்தில, அவள் சொன்ன சொல்ல என்ன கமித்தில, சமிக்கல, பொருட்கள. சுமித்திரை சேய் அவள் சொன்ன சொல் அன்ன கமித்தில, அந்த சொன்ன வார்த்தைகளே அவன் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவனால. நின்னிரு காதோடு நாசி துணிப்பதன் முன் ஒரு 2 காதையும் மூக்கையும் வெட்டி சாவதுக்கு முன்னால இந்த இடத்துல முன்பு அகல் என்பது சொல்ல இமைத்திலன் நின்றள் இன்ன நினைத்தார். எல்லாருக்கும் எப்படிதான் பண்ணுவானா, ஒரே வீச்சுதான் his favorite தண்டனை. அது ஒரு ஜடாயா நீ சொன்ன மாதிரி அந்த காலகட்டத்தில் அது ஒரு உச்ச அவமானமா இருந்தது. இந்த கரும்புலி செம்புலி குற்றம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் லைக் போடாம விடுறது ஒரு அவமானம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் அவமானம் வந்து மாறிட்டே வருது. இது அந்த காலகட்டத்தில் ஃபேவரட் அவமானம், அது பெண்களுக்கு குறிப்பா. எத்தனை லைக் வந்திருக்குங்கிறது ஒரு பெரிய ஆமா என்பது சொல்ல அந்த உன்னுடைய கண்ணையும் உன்னுடைய காதி மூக்கையும் அறிவதற்கு முன்னால் இந்த இடத்துல செல் என்று சொல்ல அவள் கண்ணி வைக்காமல் திகைத்து நின்று நினைத்தாள். என்ன நினைத்தாள்? எடுத்தனன் ஏகினன் என் முளை தன்னுள் அடைத்து இவன் வெம்மை அகற்றிய பின் முன்னால நினைச்சாள். அதுதான் இப்ப நினைக்கிறாள். உடற்படுமால் உடனே ஒரு நன்மை, உடற்படுமால் உடனே ஒரு நன்மை திடத்திதுவே நலன் நலன் என்று அயல் சென்றான். கொஞ்சம் அந்த பக்கம் நகர்ந்தா, ராமனுக்கு பக்கத்து லக்ஷ்மணனுக்கு பக்கத்துல நகர்ந்தா. என்ன நினைச்சு நகர்ந்தா? இவனை தூக்கிட்டு நேரம் கொண்டு போய் என் குகையில வச்சு அடைச்சிடுவேன். இவனுடைய கோபம் என்றோ ஒரு நாள் ஆறும். அடைத்து இவன் வெம்மை அகற்றிய பின் என்னுடைய குகையில அடைத்து இவனுடைய கோபத்தை குறைத்ததன் பிறகு இவன் உடன்படுவானே ஆனால் எனக்கு நல்ல கதி கிடைக்கும். நன்மை திடம் இது நல்ல திடத்து இதுவே நலம், திடமாக இதுதான் நல்லது என்று அயல் சென்றான். பக்கத்துல போனான். இங்க வந்து இந்த அயல்ங்கிற வேர்டு வந்து ரொம்ப கியூரியஸான இருக்குது. அயல்னா தூரம், வெளியூரம் அப்படின்னு தான் நமக்கு வந்து இது. ஆனா டிக்ஷனரியில அயலுக்கு வந்து பக்கத்துலன்னு ஒரு அர்த்தம் இருக்கும். அயல்ங்கிற வார்த்தைக்கு பக்கத்துலன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, தூரத்துலன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. நீங்க எங்க பயன்படுத்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அர்த்தம் பண்ணுங்க. முன்னாடி ஒரு சீதை வரும்போது சீதை வந்து ராமனை வந்து பின்னாடி கையை பிடிச்சு பாதியா காட்டு போகும்போது அப்போ வந்து
அந்த அர்த்தம் வந்து அவன் வந்து பின்னாடி வயல் நின்றாள் அப்படின்னு வயல் நின்றாள். அப்போ வந்து அது படிக்கும்போது நான் வயல் நின்றாலும் சொன்னாங்க. இது அடிகள் நம்ம குகன் பார்க்கும்போது நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான். மோகனை என்பது முந்தி முயன்றான். சமோகன அர்த்தம் விட்டான அர்ஜுனன் சமோகன அர்த்தம் தெரியுது. அதாவது விராடபுரத்தில் சண்டை நடக்கும்போது மோகனாஸ்திரம்னு ஒரு அர்த்தம் அல்லது சமோகனாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அந்த அர்த்தத்தை விட்டா எல்லாரும் மயங்கி விழுவாங்க. அப்பதான் போய் எல்லாத்தையும் ஆடையெல்லாம் எடுத்துன்னு வந்துடுறாங்க. போய் உத்தரகுமாரன் போய் ஆடையெல்லாம் எடுத்துன்னு வருவாங்க. எல்லா ஆடையும் அவங்க போட்டுக்கிற அடிகள் எல்லாத்தையும் எடுத்துன்னு வருவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணா மோகனை என்பது முன்னுமுயன்றார். இந்த மோகன அர்த்தம் அது. இது மோகனங்கிற மாயை பண்ணி மயங்க செய்து முந்தி முயன்றாள். மாக நெடுங்கிரி போலி ஆகாயத்தை தொடுகின்ற மலையை போன்றவனாகிய இலக்குவனை வவ்வா ஏகின தூக்கி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகல தொடங்கினாள். இந்துவோடு ஏகும் மேகம் எனும்படி நொய்தினின் வெய்யாள். நிலவை பறித்துக் கொண்டு செல்லுகின்ற மேகத்தை போல. இங்கேருந்து பார்க்கறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. நிலவை பறித்துக் கொண்டு செல்லுகின்ற மேகத்தை போல நிலவுக்கு லக்ஷ்மணனும் மேகத்துக்கு இவளும் அயோமுகியும் நொய்தின் ரொம்ப எளிதாக தூக்கி கொண்டு விரைவாக சென்றார். நொய்து அப்படிங்கிறது விரைவுன்னு ஒரு எளிது அப்படின்னு ஒரு எளிதாக எடுத்துக்கொண்டு சென்றார். மந்திரம் வேலையில் வந்ததும் வானத்து இந்திரனூர் பிடி என்னலும் ஆனாள். அதுக்கு ஐராவதத்துக்கு ஒரு பெண் யானை இருக்கு, அப்ரமும் அப்படின்னு பேரு. அப்ரமும் அப்படின்ட்டு ஐராவதத்தினுடைய பெண் யானைக்கு அப்ரம் அப்ரமும் அப்ரமும். மந்திரம் வேலையில் வந்தது. மந்திர மாலையை கொண்டு வந்து பார்க்கடல்ல போட்டா மாதிரி. அப்ப வானத்து இந்திரன் ஊறுகின்ற பிடியை போன்ற பெண் யானையை போன்ற இந்திரன் ஏறுவதாகிய ஐராவதத்தின் இணையாகிய இல்ல இது என்ன புரியுது? மந்திரம் வேலையில வந்தது அந்த யானை. மந்திரம் வேலையில் வந்ததே பொழுது வந்த இந்திரனுக்கு சொந்தமான யானையை போன்றவர். இல்ல மந்திர பர்வதத்தையும் யானை பிடியையும் ஒத்தாள். எண்ணுமே எடுத்துக்கணும். சமுத்திரத்தில் வந்து பொருந்திய மந்திர பர்வதமும் இந்த யானையையும் ஒத்தாள். வெந்திரல் வேல்படு சூர் அடும் வீர சுந்தரன் ஊர்தொரு தோகையும் ஒத்தாள். அழகிய முருகக் கடவுள் ஏறி நடத்துகின்ற மயிலையும் ஒத்தாள். பக்கத்துல வெந்திரல் வேல்கொடு சூர் அடும் சூரபத்மனை கொல்பவனாக சூரபத்மனை போர் புரிபவனாகிய அவனை கொன்றவனாகிய அல்லது 2 கூறாக்கிய ஆக்கியவனாகிய வீரசுந்தரன் முருகன் ஊறுகின்ற தோகை மயிலையும் ஒத்தான். இந்த இடத்துல எதுக்காக மாயை அவ பண்ணியிருக்கிற காரணத்தினால இந்த தோற்றத்துல இந்த மாதிரியான மயக்கங்களை ஏற்படுத்துறது பொருத்தமாக இருக்கலாம். ஆங்கவன் மார்போடு கையை நடங்கி பூங்கடல் வார்சிலை மீது கொண்டான். வீங்கிய வெஞ்சின வீழ் மத வெம்போர் ஓங்கல் குறிக்கோள் உருத்திரன் ஒத்தான். இப்படி ஏகினது அன்னவல் இப்பால் அப்பு இடை தேடி நடந்த என் ஆவி துப்புடை மால்வரை தோன்றதன் எண்ணா வெப்புடை மெய்யோடு வீரன் நிறைந்தான். வெய்து ஆகிய காணீரை மேவரும் நீர் ஐந்து ஆறுதினோ அயது ஒன்றுமுதலோ நோய்தாய் வர வேகமும் நொய்தனால் எய்தாது ஒழியான் இது என்னை கொலாம்.
நீர்க்கண்ணனை இப்படி நேரினை போய் சார்கொண்டு என இத்துணை சார்பிதனால் வார்கொண்டு அணி பொங்கை வல்வி வபினர் பால் போர் கொண்டனோ இப்ப பொருள் உண்டு இது என அம்சொல் கிளி என்ன அடங்கினை முன் வஞ்சித்த ராவன் வபினனோ நஞ்சின் பொடியான் நடதை தொழிலால் துஞ்சுற்றனோ விதியின் துணிவாள். ஆங்கவன் மார்போடு கையில் அடங்கி ஆங்கு அவள் மார்போடு கையில் அடங்கி பூங்கழல் வார்சலை மீளி பொலிந்தான். அவளுடைய மார்பிலையும் கையிலையும் சிக்கன அடங்கி விட்டான். பேருருவான் அவனுக்கு எதிராக மலை போல இருக்கிற லட்சுமணன் என்ன மூலை என்ன வீங்கிய வெஞ்சின வீழ் மர வெம்போர் உங்கள் உரிக்குள் ருத்ரன் அர்த்தம். அவளை சூழ்ந்து யானையை போல சூழ்ந்து இருக்கிறாங்க. யானை சூழ்ந்ததை போல சூழ்ந்து இருக்கிறாள் அயோமுகி. அப்ப இவன் என்னன்னா கரி உரிப்பு யானை உரித்து அதன் தோலை போர்த்திய சிவனை போல ருத்ரனை ஒத்தான். அந்த உரிய கற்பனை பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல. உரிய சிவனையே மூடிடுமா இல்ல? கரி உரிங்கிறது இல்ல இல்ல ஆடை நம்மளோட சின்னதா தானே இருக்கும். ஆடை இது மேல ஓவர் கோட். ஓவர் கோட் when you have அறையில பூலி தோலை அரைக்கி சேர்த்து கரியை எங்க சேர்த்தார் அரைக்கி சிக்க முடியாது. அது சூழ்ந்து இருக்கிறது. இவளும் சூழ்ந்து இருக்கிறாள். அதை பிடிச்சி தனக்குள்ள அது இம்மல் சொல்றதா அதுக்குள்ள தனக்குள்ள அடக்கி கொண்டு போகிறாள். இவன் கரிவுரி போர்த்து சிவனை இப்போ ருத்ரனை போல காட்சி அளித்தார். இங்க பாருங்க இந்த காட்சியை பாருங்க. பேரூர் கோயில்ல இருக்கிற சிற்பம் இது. சிவன் யானையை உரிச்சு போத்திருக்காரு. மேல உட்கார்ந்துருக்கலாம். கீழே பாத்தீங்கன்னா இங்க யானை 1 2 3 4 கால் தெரியுது. இங்க வால் இங்க இருக்கு. வாலும் தெளிவா தெரியும் இந்த ஓவியத்துல. அப்படியே முழுக்க போத்திட்டு இருக்கிற மாதிரி இப்ப கற்பனை பண்ணி பாருங்க. இலக்குவன் அவ கையில இது அப்படியே இது அருமையா ஓவியம் மேல் கோயில் பேரூர் பட்டீஸ்வரம் பேரூர் தான் நான் சொல்றது. நீங்க சொல்றது பேரூர், நான் சொல்றது பேலூர். ஓ பேலூர் கடை அந்த இதுவா? சரி சரி. நான் பேரூர்ல இப்ப சமீபத்துல பார்த்ததுனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. பிரமாதமான சிற்பம். இதை நேர்ல பார்த்தா உண்மையிலேயே பிரமிச்சு போயிடும். அவ்வளோ அருமையா இருக்கும். ஏன்னா ஒரு யானையை உரிச்சு போத்துறதுன்னு நிறைய படிச்சிருப்போம். கற்பனை பண்ணி பார்க்க ஓரளவுக்கு மேல நம்மளால கற்பனை பண்ண முடியாது. சிற்பி பண்ணிருக்கேன். இது அத்தனையும் இந்த மாதிரியான துணைகளை எல்லாம் வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட். இந்த ஊமை சாதாரணமா தோணவே தோணுது. ஒருத்தர் தூக்கிட்டு போறாங்க. இப்ப இதோட ஒப்பிட்டு பார்த்தா மேகம் அது என்ன இது இந்துவோடு ஏகும் மேகம்ங்கிற ஓமை சாதாரணமா தோன்றது. அது யாருக்கு வேணா தோணும். நீங்களும் நானும் போட்டு எழுதினா கூட அந்த ஓமை நமக்கு தோணிடும், நாம எழுதிடுவோம். ஆனா இந்த ஓமை அவ்வளவு சாதாரணமா ஒருத்தருக்கு தோய்ந்திருந்தாலும்